மாணவர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது ஒரு முக்கியமான ஒன்று, இன்னும் ஒரு 2 வாரங்களில், இன்றைக்கு தேதி 10, ஒரு 19 நாட்களில் 2025ஆம் ஆண்டு சனிப்பெயர்ச்சி நடக்கிறது. அப்படிங்கிறது ஒரு எல்லோருக்குமே தெரிந்த, ஒரு பெரும்பாலானவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று. 2029 மார்ச் மாதம் 25வது வருஷம், இந்த வருஷம் உங்களுக்கு சனிப்பெயர்ச்சி நடக்குது. என்ன நடக்கும் என்பதை இப்போ ஒரு 12 ராசிக்காரர்களுக்கும் விரிவாகவே பார்த்துடலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு 100க்கு 100 மார்க் இந்த சனிப்பெயர்ச்சியில். அப்படிலாம் என்னாவது கொட்டப்போதா அப்படின்னா அதெல்லாம் கொட்டெல்லாம் போகிறதில்ல. இருக்கிற கஷ்டம் விலக போகுது. உண்மையை சொல்லப்போனால் நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் ஒரு வித்தியாசமான, சற்று ஆழமாக நுணுக்கமாக எதையும் விவரிக்கக்கூடிய ஒரு ஜோதிடர். உண்மையில் நல்லதெல்லாம் பெரிய யோகசாலிகளுக்கு நடக்கட்டும். பெரிய யோகக்காரங்க இருக்கிறாங்கல்ல, ஒரு துறையில் பெரிய அளவில் இருக்கக்கூடியவர்கள், மிக பிரபலமானவர்கள், பிறக்கும் போதே பணக்காரங்களாக பிறந்து கஷ்ட நஷ்டமே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நல்லது நடக்கட்டும். உங்களையும் என்னையும் மாதிரி நடுத்தரமாக சாதாரணமாக இருக்கக்கூடியவர்களுக்கு கெட்டவைகள் நின்றாலே போதும் அப்படிங்கிறத சொல்லுவேன். கடகராசிக்காரர்களுக்கு கெட்டது நிற்க போகிறது. சனி என்றால் என்ன, ஜோதிடம் என்றால் என்ன அப்படிங்கிறத அடிக்கடி தேடினவங்க, தெய்வ நம்பிக்கையை அடிக்கடி வந்தவர்கள், இந்த 2 வருடமாக படுபயங்கரமான கஷ்டத்தை அனுபவித்தவர்கள் எல்லாம் இந்த கடகராசிக்காரங்க தான். கடகராசியில் புனர்பூச நட்சத்திரமா இருக்கட்டும், பூச நட்சத்திரமா இருக்கட்டும், ஆயில்ய நட்சத்திரமா இருக்கட்டும், இந்த 3 ராசிக்கு 3 நட்சத்திரக்காரர்களும் கடுமையான பலவீன அமைப்புகளை நிச்சயமாக அடைந்தீர்கள் என்பது தான் உண்மைங்க. இந்த கஷ்டம் விலக போதுங்க. கடந்த 2 வருஷமா கடகராசிக்காரர்கள் யாருமே நன்றாக இல்லை. அவருடைய வயதிற்கேற்றார் போல தொழில் நஷ்டம், காதல் தோல்வி, படிப்பு முழுமையடையாமல் போனது, குடும்பத்தில் கவலை, மகன் மகளை பற்றிய பிரிவுகள், மகன் மகளை பற்றிய கவலைகள், தொழில் சுத்தமாக விரயம், வியாபாரத்தில் போட்டியாளர்களுடைய பெரிய விஷயம், குற்ற வழக்குகள், வழக்கு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நஷ்டம். பணம் சுத்தமாக போச்சு, திருடன் ஆயிட்டேன், சோம்பேறி ஆயிட்டேன், நெகட்டிவான மனசே நெகட்டிவாக வந்துருச்சு. இந்த மாதிரியாக ஏதோ ஒரு விதத்தில் கண்ணீர் கதை, பிரிவு, இழப்பு, புருஷன் ஏமாத்திட்டார், காதலனை ஏமாத்திட்டார், லவர் ஏமாத்திருச்சு, அப்படி ஏமாத்திருச்சு, இப்படி ஏமாத்திருச்சு, 10 வருஷமா சேர்த்து வச்ச பணம் போச்சு, உழைப்பு போச்சு, எல்லாம் போச்சு. இதுதாங்க கடகராசிக்காரங்களுடைய அமைப்பு. கடந்த 2 வருஷமா எல்லாத்தையும் ஒரே வார்த்தையில முடிச்சிடலாங்க. எல்லாம் சக்சஸ் ஆக போகுது. உயிரிழப்புகளை மட்டும், அதாவது அம்மா அப்பா இறந்துட்டாங்க, சகோதர சகோதரி இழப்பு, கணவன் மனைவி இழப்பு, குழந்தைங்களுக்கு பேச்சு, இந்த மாதிரியான திரும்பி வர முடியாத இழப்பான உயிர் உறவு இழப்புகளை தவிர்த்து பணம் இழந்தவங்க, மரியாதை இழந்தவங்க, மானத்தை இழந்தவங்க, எல்லா இழப்புகளும் கண்டிப்பாக இனிமேல் கடகராசிக்காரங்களுக்கு வந்துருங்க. ஒரு 2 வருஷத்துல எந்திரிச்சு வரக்கூடிய தன்மைகள் உண்டு. வாழ்க்கையில ஒரு பிடிப்பு வரும், ஒரு அர்த்தமுள்ள ஒரு இது கிடைக்கும், துணை கிடைக்கும், உறவு கிடைக்கும், நல்ல அமைப்புகள் கிடைக்கும், எல்லாம் நேர்மையான விதத்துல கிடைக்கும். கஷ்டப்பட்டதற்கான அர்த்தம் புரியும். உண்மையை சொல்ல போனா கஷ்டம் வந்தா தாங்க என்ன இன்பம் என்பது தெரியும். ஒரு விஷயத்தினுடைய எதிர்த்தன்மையை வைத்துத்தான் இன்னொரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தாங்க உண்மை. அந்த அமைப்புல பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டுட்ட அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் இனிமேல் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் இருக்கு. அவங்கவுங்க வயதுக்கேற்றாற்போல் நடக்கும். கடனால் நஷ்டப்பட்டவர்கள், கலங்கியவர்கள், கடன் தீர்க்கக்கூடிய வழி, ஆரோக்கியத்தை இழந்தவர்கள், எதிர்ப்புகளால் ஒரு மாதிரியான கலக்கம் இருந்தவர்கள், சட்ட நடவடிக்கைகளுக்கு மாட்டிக்கொண்டவங்க, வேலை போனவங்க, வியாபாரம் போனவங்க, தொழில் போனவங்க, கோடிக்கணக்கில் நஷ்டம், லட்சக்கணக்கில் நஷ்டம், ஆயிரக்கணக்கில் நஷ்டம், அவன் ஏமாத்திட்டான், இவன் ஏமாத்திட்டான், நம்பிக்கை துரோகம், உறவுகள்னா என்ன, பணம்னா என்ன, இதெல்லாம் தெளிவா புரிஞ்சு போச்சு. இத்தனை பிரச்சனைகளும் கடகராசிக்காரர்களுக்கு படிப்படியாக, வாழ்க்கை ஜீபூம்பா கிடையாதுங்க, சும்மா அப்படியே மந்திரகாலினே. தமிழ் சினிமால தாங்க ஒரே பாட்டுல பணக்காரன் ஆயிடுவார் ஹீரோ, ஒரே பாட்டுல தனியார் பிரைவேட் ஜெட்டு வைக்கிற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிடுவார். ஒரு பாட்டை ஆரம்பிக்கும் போது தமிழ் சினிமா ஹீரோ பிளாட்பாரத்தில் உட்காந்துக்கிட்டு அம்மா தாயன்னு எதனா பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பார், பாட்டு பாடிக்கிட்டு இருப்பார். பாட்டு 3 நிமிஷத்துல 4 நிமிஷத்துல முடியும் போது பிரைவேட் ஜெட்டு வச்சுக்கிற அளவுக்கு அப்படியே 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 ஜம்முன்னு போயிடுவார். அதெல்லாம் தமிழ் சினிமாவில் தாங்க நடக்கும், வாழ்க்கையில நடக்காது. ஆனால் கடகராசிக்காரர்களுக்கு 100% கஷ்டம் தீரப்போகிறது. கஷ்டம் தீர்வதற்கான வழிமுறைகள் தெரிய போகுது. மனசு தைரியமாக போகுது. இழந்த பெயரை திரும்ப பெற போறீங்க. வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் போனவங்களுக்கு அது நல்லா இருக்க போகுது. நல்ல பேரை கெடுத்துக்கிட்டவங்க, தொழிலை கெடுத்துக்கிட்டவங்க, வேலையை கெடுத்துக்கிட்டவங்க, உடம்பை கெடுத்துக்கிட்டவங்க, கெட்ட பழக்கம். நான் அடிக்கடி சொல்லுவேன், கடகராசிக்காரர்கள் ஒரு 2 வருடமாக இந்த 6 மணிக்கு மேல வரிசையா பைக்கா நிக்குது பாருங்க, அப்படியே கையை விட்டு ஒன்று வாங்குறீங்க பாருங்க, அந்த கடைகள் எல்லாத்துக்கும் போறதை அப்படியே நிறுத்திடுவீங்க.
தானே ஒரு மாற்றம் நல்ல விதமாக வந்து வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு வந்து கணவன் மேல் நம்பிக்கை, மனைவி மேல் நம்பிக்கை, காதலன் மேல் நம்பிக்கை, காதலின் மேல் நம்பிக்கை, திருமணமாகக்கூடிய அமைப்பு, உறவுகளின் மேல நம்பிக்கை, குழந்தைகளை பற்றி நல்ல இதாக இருக்கிறது எல்லாம் கிடைக்க போகின்ற படிப்படியாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அஷ்டமச்சனியின் பாதிப்புகளிலிருந்து பெரிய தொல்லைகளிலிருந்து விலகி வரக்கூடிய பணம்னா என்னன்னு புரிஞ்சு போச்சு, உறவுனா என்னன்னு புரிஞ்சு போச்சு, மாமா மச்சான் அப்படின்னு புரிஞ்சு போச்சு, பொண்டாட்டி எப்படி உதப்பான்னு தெரிஞ்சு போச்சு, பொண்டாட்டியோட அண்ணன் மாமனார் வந்து எப்படிலாம் நம்மளை கேள்வி கேட்பான்றது தெரிஞ்சு போச்சு. இதெல்லாம் கடகராசிக்காரர்களுக்கு நடந்தது. இது எல்லாம் தெரிந்து விட்டதால் இனிமேல் எதுவும் சங்கடங்கள் இல்லாமல் நிறைவாக இருக்கக்கூடிய நல்ல சனி பயிற்சிங்க. பெருசா உங்களுக்கு எதுவும் கொடுக்க தேவையில்லைங்க, இருக்கிறத புடுங்கினதை கொடுத்துட்டு போகுங்க சனி பயிற்சி. கடகத்திற்கு நிம்மதியை தரக்கூடிய அருமையான சனி பயிற்சிங்க அந்த சனி பயிற்சி. சிம்மராசிக்காரர்களுக்கு எல்லா மீடியாக்களும் அஷ்டமச்சனி அப்படி இப்படின்னு பயமுறுத்திக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு வித்தியாசமான ஒன்றை சொன்னேன். நான் உண்மையிலே கொஞ்சம் ஆழமாக எதையும் யோசித்து சொல்லக்கூடிய ஜோதிடன். அட்டமத்து சனி இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு ஆரம்பித்திருக்கிறது என்றாலும் போன தடவை கடகத்திற்கு என்ன பண்ணாரோ அதை கொஞ்சம் கூட குறைக்காம பண்ணுவார் அப்படிங்கிறது உண்மைதானாலும் கடகத்திற்கும் சிம்மத்திற்கும் சனி வந்து கடுமையான பாவி என்பதால் கொடும் தீமைகளை, கொடும் துன்பங்களை கொடுப்பார் என்றாலும் கூட எல்லாவற்றுக்கும் விதிவிலக்கு இருக்கு. ஜோசியத்திலே விதியை விட விதிவிலக்குகள் அதிகம் இருக்கக்கூடிய சாஸ்திரம் இந்த சாஸ்திரம். விதிவிலக்குகளை எங்கே பொருத்தி எப்படி பார்ப்பது அப்படிங்கிறதாங்க ஜோதிடத்தில் மிகப்பெரிய உண்மை. ஜோதிடத்தினுடைய டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது பலன் சொல்லுதல் அப்படிங்கிறத அடிக்கடி நான் சொல்லுவேன். ஆக எட்டாம் இடத்துல அட்டமத்தனி வந்துட்டா எல்லாருமே கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. போன தடவை கடகத்தில் கூட பார்த்தீங்கன்னா 90% பேர் தான் கஷ்டப்பட்டாங்க, ஒரு 10% பேர் நல்லதான் நடந்தது. 10% பேர் கடகராசிக்காரங்களை வீடு வாங்கணும் வாசல்லாம் வாங்கத்தான் செஞ்சாங்க. பௌர்ணமிக்கு பக்கத்தில் சந்திரன் சுபத்துவமாக இருக்க பிறந்தவர்கள். ஆக இந்த நிலைமையில பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு இறைவன் கொடுத்த ஒரு பரிசாக கோட்சார வேதை என்கின்ற அமைப்புல இந்த 2.5 வருஷ பீரியட், 2.25 வருஷங்க, மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி, சனி அட்டமத்து சனி ஆரம்பிக்கிறது. 2027 ஜூன் மாதம் அட்டமத்து சனி விலகுகிறது. அப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2.25 வருஷம். இந்த 2.25 வருஷத்துல 1.5 வருஷ காலகட்டங்கள்ல 7ஆம் இடத்தில் ராகு வந்து விடுவதால் கோச்சார வேதை என்கின்ற அமைப்புல அட்டமத்து சனி செயல்படாமல் ஸ்தம்பித்து போகின்ற ஒரு நிலைமை கோச்சார வேதையில சிம்மராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டவசமாக கிடைச்சிருக்குங்க. இது எப்போதோ ஒரு முறை யாரோ ஒரு ராசிக்காரர்களுக்கு நடக்கக்கூடிய ஒன்று. அந்த சுற்று இப்போது கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு வந்திருக்குதுங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு பெரிய கஷ்டங்கள்லாம் இருக்காதுங்க. ஆனா ஒண்ணு ஒரு 40 நாள் போட்டு வாட்டும். இந்த வேதை வந்து மே மாதம் 18ஆம் தேதி தான் நடக்குது. ஏப்ரல் மாதம் முழுக்க, மே மாதம் 18ஆம் தேதி தான் கோச்சார வேதைக்கான 7ஆம் இடத்து ராகு பயிற்சி நடக்கிறது. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 40 நாட்களில் ஏதாவது அகலக்கால் வச்சிடாதீங்க. ஏப்ரல் மாதம் முழுக்க அஷ்டமச்சனி என்பதே பணம் பற்றிய புரிதலை கொடுக்கக்கூடிய ஒன்று தான். எப்படிலாம் ஏமாறலாம், ஆசை, பேராசை என்கின்ற ஒரு தூண்டிலை போட்டு அந்த தூண்டில் மூலமாக சொத்துக்களை, பணங்களை, மனத்தை, நிம்மதியை, சந்தோஷத்தை இழக்க வைப்பது தாங்க சிம்மராசிக்கார அஷ்டமச்சனியோடைய வேலை. யாரையும் நம்பாதீங்க. அதுவும் ஃபேஸ்புக்கில் வர்ற தகவல் நம்ப வேண்டாம், இன்ஸ்டாகிராமில் வர்ற தகவல் நம்ப வேண்டாம், வாட்ஸ்அப்பில் வரக்கூடியது எதையும் பார்க்காதீங்க. அந்த லிங்க் அழுத்து, இந்த லிங்க் அழுத்து, இது அழுத்துனா உனக்கு 1 லட்சம், அது அழுத்துனா 10 லட்சம், இந்த ஆசை வார்த்தைகள். அப்புறம் தான் இப்போ இந்த சைபர் கிரிமினல், உங்களை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டோம் வீடியோவில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வந்துட்டாலே பார்க்கறதுக்கே பயமா இருக்கு. அந்த அளவுக்கு வர்றதெல்லாம் ஃபேக் கால் இல்லையா? இந்த ஃபேக் காலில் ஏமாறுறதெல்லாம் கோட்சாரத்தில் அஷ்டமச்சனி, ஜென்மச்சனி தசாபக்திகளில் 6-8 தசாபக்திகளில் தாங்க அந்த ஏமாற்றம் இருக்கும். உழைத்து சேர்த்த பணத்தை இழப்பது என்பது அஷ்டமச்சனியுடைய இயல்புங்க. ஆனால் இதெல்லாம் நடந்துராது. ஏன்னா அந்த 1.5 வருஷம் நல்லா தான் இருக்கு. ஆனால் அந்த 1.5 வருஷத்துல முன் 1.5 மாதம் பின் 3 மாதம் என்கின்ற அந்த பாக்கி அமைப்புகள் கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க. 1.5 வருஷத்துக்கு பெரிய கஷ்டம் வராது. ஆனா அதற்கப்புறமும் முக்கால் இருக்கு இல்லையா? 2.25 வருஷத்துல 1.5 போனா 3/4 வருஷம் இருக்கு இல்லையா? 9 மாசம் இருக்கு இல்லையா? அந்த 9 மாதங்கள்ல சனி பேயாட்டம் ஆடுவார். ஆகவே 2026 பிற்பகுதியும் 2025 முதல் 40 நாட்களும் வேதை அமைப்புகளுக்குள்ள கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லாதனால எல்லாத்துலயும் கொஞ்சம் கவனமா இருங்க. பணத்தில் கவனமா இருங்க. மாமன் கூட சேர்ந்தேன், மச்சான் கூட சேர்ந்தேன், அவரு கூட சேர்ந்தேன், இவரு கூட சேர்ந்தேன், 10 லட்சம் கொடுமாப்பில், அடுத்த வருஷம் உனக்கு 1 கோடி, இப்படிலாம் சொன்னால் அவர் திருக்கோடியில் தான் கொண்டு வந்து நிறுத்துவார். காசு விஷயத்தில் கவனமா இருங்க. எல்லா விஷயத்திலும் இந்த லவ் கிவன்லாம் இருக்குது பாருங்க. இந்த எனக்கு உயிர், எனக்கு அப்பா அம்மாலாம் வேண்டாம், இந்த பெண்ணு தான் எனக்கு, இந்த ஆணு தான் எனக்கு, என் உயிரே இதுதான், அப்படி இப்படின்ற டயலாக்லாம் அஷ்டமச்சனியில் செல்லுபடியாதுங்க. கடகராசிக்காரன்ட்ட கேட்டு பாருங்க. உங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னால் நம்பாதவர்களையும் நம்ப வைத்து விடுவார் அஷ்டமச்சனி. இந்த பொண்ணு இல்லைன்னா நான் செத்து போவேன்,
நான் இல்லைன்னா நான் செத்து போவேன். எங்களை மாதிரி உலகத்திலேயே லைலா மஜ்னு மாதிரி காதலுக்கு இதெல்லாம் எங்களை மாதிரி யாருமே கிடையாது. இதெல்லாம் புட்டுக்குங்க, ஒன்றும் சரியா வராது. வாழ்க்கையில எப்படிலாம் அழுகிறது, பாத்ரூம்குள்ள எப்படிலாம் தனியா அழுகிறதுன்றதை கடகராசிக்கார்ட்ட கேட்டு பாருங்க, அதெல்லாம் அவர் சொல்லுவார். ஆக அஷ்டமச்சனி என்பது ஒரு வாழ்க்கை தத்துவத்தை புரிய வைக்கக்கூடியது. ஒரு நிலையில எப்படி இப்போ 60 வயதுக்காரருக்கு ஒரு மாதிரி நடக்கும், 20 வயதுக்காரருக்கு ஒரு மாதிரி நடக்கும். ஒரு நிலைமையில பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் திருமணம் ஆகக்கூடிய ஒரு வயதுல இருக்கக்கூடிய ஒரு வாலிபனுக்கோ ஒரு யுவதிக்கோ ஆணை பற்றியோ பெண்ணை பற்றியோ காதல் என்கின்ற முறையில் ஒரு அனுபவத்தை கொடுத்து அதில் ஆண் எப்படி பெண் எப்படி நடந்து கொள்வான் என்பது போன்ற பிரிவினை அமைப்புகளையும் கொடுத்து ஒரு மாதிரி சனி ஒரு அனுபவங்களை கொடுக்கக்கூடியது தாங்க. ஆக இயல்பாக இருங்கள். சிம்மராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் வந்துவிட போறதில்லை. ஆனால் கடன்ல கொண்டு போய் மாட்டிவிடக்கூடிய சில சூழ்நிலைகள் வரும். ஆகவே கடன் வாங்குவதில் கவனமாக இருங்க. வேலையில் இன்னொன்று, இந்த அஷ்டம சின்னத்தில் வெக்கம், மானம், சூடு, சொர்ணம் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு அடிக்கடி சொல்லுவேன். எதுவும் இருக்க தேவையில்லை. அதாவது மேலதிகாரியை எதிர்த்து பேசுறது, நம்முடைய ஈகோவை தூண்டிவிடப்படக்கூடிய சில விஷயங்கள் நடக்கும். எல்லாவற்றிற்கும் பொறுமையும் நிதானமும் கண்டிப்பாக தேவைப்படுகின்ற அமைப்பு அஷ்டமச்சனியில் இருக்குங்க. அதை தவிர்த்து விட்டு எப்போவுமே நம்ம கிட்ட தாங்க இருக்கு தெய்வம், நமக்கு பரம்பொருள், நமக்கு துணை இருக்கிறது என்பதுதான் உண்மை. எவர் ஒருவர் எல்லா ஒரு நிலைமைகளையும் முழுமையான அமைப்புகளை புரிந்து கொண்டு மற்றவர்களுடைய மனங்களை பற்றி நன்கு புரிந்து கொண்டு சத்தியம் மட்டும் எவன் பேசுகிறானோ, உண்மைக்கு அருகே உண்மைக்கு பக்கத்தில் உண்மையை மடி மீது வைத்துக்கொண்டு எவன் ஒருவன் இருக்கிறானோ அவனை யாராலும் அசைக்க முடியாதுங்க. நான் பொதுவாக தான் சொல்றேன். அப்போ உண்மை இருக்கும் பொழுது உங்களை யாரும் ஒன்றும் செஞ்சிட முடியாதுங்க. அந்த மாதிரியான ஒரு தன்மைகளில் பொய் பேசாமல் நேர்மையோடு இருக்கக்கூடிய அமைப்புகள் இந்த அஷ்டமச்சனிக்கு அவசியம் தேவை. வியாபாரம் ஆரம்பிச்சிடாதீங்க, தொழில் ஆரம்பிச்சிடாதீங்க, யாரையும் நம்பிடாதீங்க. உயிர் நண்பன் சொல்றவன் ஒரு கஷ்டம்ன்ற போது அவன் தான் முதல்ல உங்களை விட்டு தெருமுனையில் உங்களை பார்த்தோன்னே இந்த பக்கம் ஒதுங்குறவனா அவன் தான் இருப்பான். உறவுகள்லாம் கை கொடுக்காது. அப்பா அம்மாவை புரிய வைக்கும், கணவனை புரிய வைக்கும், மனைவியை புரிய வைக்கும், மக்களை புரிய வைக்கும். அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல சங்கடங்களை தரக்கூடிய அமைப்புகள் சிம்மராசிக்கு இருந்தாலும் கூட வேதையின் காரணமாக பெரிய சோதனைகள் எதுவும் நடுப்பகுதியில் இல்லாம எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியம் கொடுக்கக்கூடிய சனியாகத்தான் சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கும். பெருசா கவலைப்பட தேவையில்லைங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போது 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி கண்டகச்சனி என்கின்ற அமைப்பில் 7ஆம் இடத்திற்கு போகிறார். 7ஆம் இடத்துல கூட அப்படி ஒன்றும் நல்லா இல்லைங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்டத்தை செஞ்சிட மாட்டார். 7ஆம் இடத்துல என்ன, கணவன் மனைவி பிரிவுகளை கொடுப்பார். கணவனை பிரிஞ்சு மனைவியை பிரிஞ்சு தூர இடத்துல வேலைக்கு போகிறது, டிரான்ஸ்ஃபர் வர்றது, குடும்பத்தோட ஒன்றா இருக்க முடியாத ஒரு தன்மை, பிள்ளைங்களை பிரிஞ்சு போகிறது, குடும்பமாக இருக்க விடாமல் பண்ணுவார். 7ஆம் இடம் என்பது கணவன் மனைவி குடும்பம் போன்றவையில். 2ஆம் இடம் குடும்பம் என்றாலும் கூட 7ஆம் இடம் என்பது கணவன் மனைவியும் சேர்ந்தா தானே குடும்பம். அந்த சேர்ந்து இருக்கிற விஷயங்களை ஏதாவது ஒன்று பண்ணுவார். 2வது, புருஷனுக்கு தெரியாமல் பொண்டாட்டி ஏதாவது செய்யுதோ, பொண்டாட்டிக்கு தெரியாமல் ஏதாவது, எனக்கு தெரியாமல் அவங்க அம்மா அப்பாவுக்கு எதனா செய்கிறாளோ, துட்டு கொடுக்குறாளோ அப்படின்னு புருஷனை சந்தேகப்பட வைக்கிறது. எனக்கு தெரியாமல் அவங்க அக்கா தங்கச்சிக்கு எதனா செய்கிறாரோ அந்த மனுஷன் அப்படின்ற கணவன் மனைவிக்குள்ள சந்தேக விதைகளை விதைக்கக்கூடிய சில விஷயங்களை கண்டிப்பாக கண்டகச்சனி என்கின்ற 7ஆம் இடத்து சனி செய்யும். அதில் என்ன தெரியுமா, சனியை மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு கருப்பாக குள்ளமாக காலை நண்டி நடக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் அறிமுகமாவார். இந்த அஷ்டமச்சனி கண்டகச்சனி இந்த 7-8 சனிலாம் பார்த்தீங்கன்னா சனி மாதிரியே இருக்கக்கூடிய அருவருப்பான அழுக்கான கருப்பான நொண்டி நடக்கக்கூடிய எல்லா நிலைகள்லையும் ஒரு சனியை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒருவரின் மூலமாக குடும்பத்தில் தகராறு வரும், குடும்பத்தில் பிரச்சனை வரும், நல்லா இருக்கிற புருஷன் முன்னாடிக்கிட்ட சந்தேகம் வரும். இதை மட்டும் நீங்கள் இயல்பாக இப்படி ஒரு சூழ்நிலை வருகிறது. ஆக இதை எப்படி எதிர்கொள்வது என்கின்ற அமைப்பில் குடும்பத்தை சிதைய விடாமல் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஆனால் ஒன்று இதெல்லாம் செய்ய முடியாது. இதை இந்த வீடியோவே உங்களுக்கு கேட்காது, இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க மாட்டீங்க, எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் பார்ப்பீங்க, அல்லது உங்களுக்கு நம்பிக்கை வராது. உண்மையை சொல்லப்போனால் 7ஆம் இடத்திலிருந்து அவர் ராசியை பார்க்க போவது பிடிவாதத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை. பெரிய அளவில் பிடிவாதம் பிடிக்க போறீங்க. எல்லாருக்குமே ஒரு பிடிவாதம் வந்துடும். கன்னிராசிக்காரங்க எல்லாத்துக்கும் நான் என்கின்ற மாதிரியான ஒரு பிடிவாதம் வந்துவிடும். ஆக கண்டகச்சனி உங்களுக்கு ஏதேனும் ஒரு நிலையில நட்புகளை பிரித்தல், உறவுகளை பிரித்தல், கணவன் மனைவி அமைப்புகளை அப்படியே தடை பண்ணுதல், இதை விட முக்கியமா காதல் என்கின்ற அமைப்பினால பெற்றோர்களை வெறுக்கக்கூடிய அமைப்பு. இளைய பருவத்தினர் நிறைய பேர் சோசியல் மீடியா தான் பார்க்குறீங்க. காதலன் காதலிட்ட ஏமாறுறது இன்னொரு முக்கியமான பலன். 2 வருஷம் கழிச்சு என்னை பற்றி ஆச்சரியப்படுவீங்க. இப்போத்தான் லவ் வரும். கண்டகச்சனியில் தான் 7ஆம் இடத்துல தான் ஒரு ஆணையோ பெண்ணையோ இளைய பருவத்தில் 20 வயசுல இருக்கக்கூடியவர்களுக்கு அறிமுகப்படுத்துவார். அந்த காதல் 2 வருஷம் நீடிச்சு அஷ்டமச்சனியில் பிரியும். 2 வருஷம் கழிச்சு என்ன நினைப்பீங்க? அஷ்டமச்சனியில் அழுக வைக்கிறதுல இந்த மாதிரியான அறிமுகம் தொடர்புகள் போன்றவைகள் கிடைக்கக்கூடியது இப்போத்தான்.
ஆனா மற்றபடி வேற கிரகங்கள் எல்லாம் நல்லா வலுவா இருக்குதுங்க. 6ஆம் இடத்துல வந்து ராகு கேது பயிற்சி நடக்க போறது ஒரு 40 நாள்ல. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு கேது உங்களை காப்பாற்றத்தான் செய்வாங்க. தொழில் நஷ்டங்கள் பெருசா வராதுங்க. சொந்த வாழ்க்கையில தான் ஏதாவது குறைகள் வரும். கணவன் மனைவி ஆரோக்கியம் குறைவுபடும். இதெல்லாம் நல்லா இருக்குதுங்க. இப்போ மனைவிக்கு 60 வயசு, எனக்கு 65 வயசு. மனைவியோட உடல்நிலை அமைப்புல நமக்கு கவலை வரும். நம்ம சம்பாதிக்கிறது நிறைய மருத்துவ செலவுக்கே போக வேண்டி வரும். இந்த மாதிரியான கணவனை பற்றியோ மனைவியை பற்றியோ குடும்பத்தை பற்றியோ சக விஷயங்களை நண்பர்கள் நட்புகளின் மூலமாக ஏதேனும் ஒரு சோதனைகள், விரயங்கள், செலவுகள், மன வருத்தங்கள் போன்றவைகளை கண்டிப்பாக கொடுப்பார். உங்களை பிடிவாதக்காரனாக்குவார். ஒரு நிலையில அட்ஜஸ்டபிள், பிளெக்சிபிள் எதுவுமே இல்லாதவராக கன்னிராசிக்காரர்கள் எனக்கு எப்படி ஏன் இப்படி ஆச்சு அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் உங்களுக்கே யோசிச்சு பார்த்தா நான் எப்படி திடீர்னு இப்படி மாறிட்டேன் என்கின்ற மாதிரியான 7ஆம் இடத்து சனி ராசியை பார்க்கக்கூடிய காரணத்தினால் நேர்மையற்ற சிந்தனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு, குறுக்கு வழி எண்ணங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு, சீக்கிரமா எப்படி ப்ரொமோஷன் வாங்குறது, சீக்கிரமா எப்படி கவர்மெண்ட் வேலை வாங்குறது, இதெல்லாம் கொடுத்துடாதீங்க. கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன்ட்டு யாருன்னா 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா கேட்டாங்கன்னா கொடுத்துடாதீங்க. வேலையும் வராது, காசும் வராது. இதெல்லாம் இந்த 7ஆம் இடத்து சனி இப்ப அப்படியே 2 வருஷம் அப்படியே உங்களை தள்ளிக்கிட்டு போயிட்டு அட்டமத்த சனியில பெரிய இழப்பாக செய்வார். ஆக 2 வருடம் கழிச்சு என்னென்ன 2.5 வருஷம் கழிச்சு 2027ஆம் ஆண்டு 2028ஆம் ஆண்டு எதில் பாதிக்கப்பட போகிறீர்களோ கன்னிராசிக்காரர்கள் அதற்கான அறிமுகங்கள் இப்போது நடக்கும். இதைத்தான் ஷார்ட்டா நீங்க சனிப்பெயர்ச்சியில புரிஞ்சுக்கணும். சனிப்பெயர்ச்சியை வித்தியாசமா சொல்றேன் வேணாம். 2028 27 ஜூனுக்கு பிறகு காதல் தோல்வி வரப்போகிறது. காதலன் காதலி இப்போது அறிமுகம் ஆக போகிறார்கள். கல்யாணம் அப்ப பிரிய போது இப்பவே கல்யாணம் பண்ண போறீங்க. அதுக்காக கல்யாணம் பண்றவங்க எல்லாரும் பிரிஞ்சிருங்களான்னு கேட்காதீங்க. அவரவருடைய தசாபுக்தி அமைப்புகளின் படி கோச்சாரத்தை இணைத்து இது நடத்தும். சனியில கல்யாணம் நடத்தாதாங்களா? நடக்கத்தான் செய்யும். சின்ன சின்ன பிரச்சனைகள் நடக்கும். 2.5 வருஷம் இருக்கே, எனக்கு வயசு 28 வயசு ஆச்சு, இன்னுமா 30 வயசு வரைக்கும் தள்ளிட்டு போறது அப்படிலாம் கிடையாதுங்க. கண்டிப்பாக கல்யாணங்கள்லாம் நடக்கும். தசாபுக்தி அமைப்புகளை பொருத்தி பார்த்து தான் 7ஆம் இடத்துல இங்க கோச்சார ரீதியாக அவர் என்ன செய்யறார் அப்படிங்கிறத பார்க்கணும். ஆகவே பெரிய அளவில் சோதனைகள் இருக்காதுங்க. நட்பு விரிசல்கள், கணவன் மனைவி உறவு, சொந்த வாழ்க்கை சோதனைகள், இந்த மாதிரியான சின்ன சின்ன சங்கடங்களை மட்டும் செய்வார். ஆனா வேலை, தொழில், இந்த மாதிரியான விஷயங்கள பிரச்சனைகள் இருக்காது. அலுவலகம் போன்ற அமைப்புகளில் பதவி உயர்வு இருக்கும், சம்பள உயர்வு இருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துலேருந்து அவர் 9ஆம் இடத்தை தான் பார்க்குறார். அப்பா அம்மா விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்களை தான் பிரச்சனைகளை தருவாரே தவிர இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு தொழில் ரீதியிலான முன்னேற்றங்களை கொடுப்பாரு. காசு பணத்தில் கை வைக்க மாட்டார். 7ஆம் இடத்துல வரக்கூடிய கண்டகச்சனி காசு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கண்டிப்பாக கை வைக்காது. உடல் நலம், மனநலம், நட்பு, உறவு, கணவன் மனைவி போன்ற அமைப்புகளில் மட்டும் சோதனைகளை கொடுத்து வருமானத்தில் எந்த விதமான பங்கமும் இல்லாமல் நல்ல பலன்களை செய்யக்கூடிய யோக சனியாகவே அமைந்திருக்கிறது. ஒரு 60 மார்க் கொடுக்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு 60 மார்க் கொடுக்கக்கூடிய அளவிற்கு நன்றாகவே அமைந்திருக்கிறது இந்த கண்டகச்சனி என்கின்ற 7ஆம் இடத்து சனி.